ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிராண்ட் ஆஃப் ஜனா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னு சொன்னால் கண்டி பேராதேனியை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளுக்கு வந்துட்டோம். பார்க்குள்ளுக்கு வந்தது பார்த்தோம்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த புட்துறைகளால் இந்த பிட்னி, அதுக்கப்புறம் வந்து இந்த மரம் செடி கொடிகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையில் வந்து ரெண்டு சைடும் பனை மரங்களாக இருக்கட்டும், தென்னை மரங்களாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்குது. இங்கே வந்து எக்கச்சக்க மரங்களையும் எக்கச்சக்கமான செடிகளையும் காணக்கூடியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த பூங்கா வந்து ஒரு தாவரவியல் பூங்கா. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் புத்தரைகளாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், இங்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து இதை வந்து பராமரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வித்தியாசமான செடிகளை இங்கே வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குட்டி குட்டி கூடாரங்கள்லாம் அமைச்சு அதுக்கு மேலே வந்து இந்த கொடிகளெல்லாம் படர விட்டு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அழகாக செஞ்சுருக்காங்க. அதோட இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து பராமரிப்பு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு செடிகளையும் ஒவ்வொரு தாவரங்களையும் அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து பராமரிக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து எல்லா இடமும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒக்கி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒக்கி முறையில் வந்து வீடு அமைச்சு அதுளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் தாவரங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்க்குறாங்கன்னு. வாங்க போயிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உள்ளுக்கு வந்து பார்க்க போகிறது வந்து இந்த ஹொக்கி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹொக்கி வீடு வந்து அந்த ஹொக்கி முறையில் கட்டி இதை வந்து தாவரங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு இடம்னு தான் சொல்லலாம். ஸோ யாரும் கண்டிப்பாக வந்து இந்த இடங்களை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஹவுஸ்ஃபுல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், தாவரங்கள் செடி கொடிகள்லாம் எவ்வளோ ஒரு அழகாக பராமரிக்கிறாங்கன்னு. இது வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பு முறைன்னு சொல்லலாம். இதனால் வந்து தாவரங்கள் வந்து நல்லா அழகாக வளரக்கூடிய தன்மையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து ஸ்னேக் பிளான்ட், யுகாஹா, மோன்ஸ்டர் அப்படியான இந்த தாவரங்களை வந்து மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கிறதா சொல்கிறாங்க. எப்படியும் நம்ம இதில் சுற்றி பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக தான் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்டான இங்கே வந்து தாவரங்களை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு எதை பார்க்குறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான இடங்கள் தான் இருக்குது. சுற்றி பார்க்க நம்மளும் எல்லா இடத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கேண்டி இந்த தாவரியல் பூங்காவுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக வட்டமாக வெட்டி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்படியே நம்ம அந்த பார்க் முழுக்க பார்த்தாலுமே இந்த நிறைய கூடாரங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு இடமா இருக்குது. இப்போ அப்படியே நம்ம வந்து இங்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த செடிகளை வந்து வளர்த்து இதில் வந்து மிருகங்களுடைய உருவங்களை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்குன்னு தான் சொல்லலாம். நீங்களும் வந்தால் இங்கே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து உள்நாட்டு பிரயாணிகளாக இருக்கட்டும், ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபேமிலியோடையும் சில்ட்ரன்ஸுக்கூடையும் மற்றது கப்பல்ஸாக வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள்.